ஸோ ரெட்டை தலை ஒவ்வொரு படங்கள் வரும்போதும் சொல்லுவாங்கல்ல, அருண் விஜய் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. ஸோ ரெட்டை தலையில் நாங்கள் என்ன விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமாக எதிர்பார்க்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ரேசி ஸ்கிரிப்டுமா. எனக்கு வந்து தடம்க்கு அப்புறம் டியூவல் ரோல் பண்ணுற படம் ரெட்டத்தலை. ஏன்னா டைட்டில்லையே இருக்குது 2 கேரக்டர்ஸ். அண்ட் தடத்தில் வேறு மாதிரியான ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ். பட் இதில் 2 கேரக்டருக்கும் வேரியடு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஒரு ஆக்டராக எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் ஒரு ரோலாக இருந்தது 2 ரோலுமே. ஸோ அது வந்து எப்போதுமே இட் எக்ஸைட்ஸ் இல்லை. ஸோ ஆனால் ஸ்கிரிப்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அதுவும் மான் கராத்தேக்கு அப்புறம் திருக்குமரன் சார் இந்த கதையை வந்து சொல்லும் போது ஐ ஃபெல்ட் எனக்கு வணங்கான் ஒரு பேட்டர்ன் இது அப்படியே கான்ட்ராஸ்டாக வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ரெகுலர் படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபில்ம் மேக்கிங்காகவும் சரி, நெரேஷனாகவும் சரி, இது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படின்றது எனக்கு சந்தேகமே இல்லை. ஐம் ஷுர் இட்ஸ் கோன் டு எக்ஸைட் தி ஆடியன்ஸ் அண்ட் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக கண்டிப்பாக இந்த படம். சூப்பர். அண்ட் சித்தி, நீங்கள் சொல்லுங்கள். வெந்து தணிந்தது காடு, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணீங்க. அண்ட் எங்கடா இவங்க காணா போயிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு கவலையோடு இருக்கும் போது ஒரு குட் அப்டேட் வித் ரெட்டை தலை. ஸோ எப்படி இருக்குது? ஏன்னா படம் ஒரு ரேசியான ஸ்கிரிப்ட் அதெல்லாம் சொல்லும் போது வாஸ் யுவர் கெமிஸ்ட்ரி வித் மிஸ்டர் அருண் விஜய்? Oh my god, wow, like racy ana I think in the padam I think very level racy irukku, if I may say it myself. And sir, I have seen a lot of his work, nariya movies already paathitte. Ana we saw one preview, நம்ம டீமுக்காக ஒரு preview we had watched, and I was blown away. I have really gone to sir and I was like, sir, you are taking away all the awards, God willing. Okay.